இருந்தது என்றால் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார், அந்த தகுதி அல்லாஹ்விடத்தில் இவர் அடைஞ்சார்ல. அதாவது உலகத்திலே நீங்கள் தான் நல்லவர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து இப்ராஹிம் நபியை சொல்கிறான்ல, இந்த சர்டிஃபிகேட் இவருக்கு எப்படி கிடைச்சது? மறுமையிலும் நீங்கள் தான் நல்லவர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இவரை சொல்கிறான்ல, இந்த சர்டிஃபிகேட் இவருக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லும் போது தான் இஸ்லாமுடைய அந்த மீனிங் வந்து நமக்கு புரியுது, முஸ்லீமுடைய மீனிங்கும் நமக்கு புரியுது. அதில் கூட அந்த சீன் லாம் மீம்னு நான் சொன்னல, சில்முங்கிறது அந்த வார்த்தையுடைய டெஃபினேஷனும் அங்கே புரியுது. இஸ்லாத்துக்கு அதுதான் ஒரிஜினல் மீனிங்கிறதும் இந்த பதிலில் தான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் அவன் சொல்கிறான், அவருடைய நிலை எப்படி இருந்தது என்றால், அவருடைய இறைவன் நீர் கட்டுப்படுவீராக என்று கூறிய போது, அவரிடம் கூறிய போது இப்ராஹிம் நபியை பார்த்து அல்லாஹ் இந்த விஷயத்தில் நீ செய்யுங்க, இப்படி செய்யுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லும் போது, அகிலங்களின் இறைவனுக்கு முன் இறைவனுக்கு நான் கீழ்ப்படிந்தேன் என்று அவர் கூறினார். அவர் என்ன சொன்னார்? இறைவா, உனக்கு நான் கட்டுப்பட மாட்டேனா? நீ யாரு? அகிலங்களுடைய இறைவன். வானம் உன் பேச்சு கேட்குது, பூமி உன் பேச்சு கேட்குது, சந்திரன் உன் பேச்சு கேட்குது, சூரியன் உன் பேச்சு கேட்குது, மரம் உன் பேச்சு கேட்குது, மாங்காய் மரம் உன் பேச்சு கேட்குது, மாங்காய்க்கு பதிலாக தேங்காய் தர மாட்டேங்குது, தேங்காய் மரம் உன் பேச்சு கேட்குது, தேங்காய்க்கு பதிலாக மாங்காய் தர மாட்டேங்குது, மழை உன் பேச்சு கேட்குது, நீ சொல்கிற இடத்துல தான் பெய்யுது, ஆறு உன் பேச்சு கேட்குது, கடல் உன் பேச்சு கேட்குது, மீன் உன் பேச்சு கேட்குது, அகிலங்களுடைய இறைவன் நீயே, எல்லாரும் உன் பேச்சு கேட்கும் போது நான் மட்டும் உன் பேச்சு கேட்க மாட்டேனா? நானும் கட்டுப்படுறேன்னு சொல்லி சொன்னாருன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். ஸோ இதுக்கு அதுதான் மீனிங், இவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள இவ்வளவும் அடக்கம். ஸோ இந்த இடத்துல தான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் கட்டுப்பட சொல்லி நான் சொன்னேன் அப்படிங்கிறான்ல, அந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் அஸ்லிம் அப்படிங்கிறான். அதாவது முஸ்லீமு இஸ்லாமுன்னு சொன்னல, அந்த இடத்துல வர்ற அரபி வார்த்தை அஸ்லிம், கட்டுப்படு அப்படின்னு நான் இப்ராஹிமுக்கு சொன்னேன். அவர் என்ன சொன்னார்? அஸ்லம் தூ, இறைவா நான் கட்டுப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அப்படிங்கிறான். ஸோ இதிலிருந்து தான் நமக்கு மீனிங் புரியுது. இஸ்லாத்துடைய மீனிங்கும் இதுதான், கட்டுப்படுறது தான். அதுவும் எந்த மாதிரி கட்டுப்படுதல்? இப்ராஹிம் நபி எப்படி கட்டுப்பட்டாரோ அதனால தான் அல்லாஹ் என்ன சொல்றான்? இப்ராஹிமுடைய மார்க்கம்ங்கிறான். இப்ராஹிமுடைய மார்க்கம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அவரை தொடாத டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் போடாத கட்டளையே கிடையாது. குடும்பத்தையும் சிரமப்படுத்தினா அல்லாஹ், போய் பொண்டாட்டியை போய் பாலைவனத்தில் விட்டுட்டு வான்னா என்ன ரீசன் சொல்லலை, என்ன ரீசன் சொல்லலை, இவரும் கேட்கல. இதுதான் வந்து கட்டுப்படுதலுக்கு அழகு. விளக்கம் சொன்னால் நாமளும் கட்டுப்படுவோம். நீ போய் அங்கே போய் விடு, அந்த இடத்துல ஜம்சம்னு ஒரு தண்ணி வரப்போகுது, அந்த இடத்துல வியாபார கூட்டம் ஒன்று போகும், அது பறவை சுற்றிட்டு இருக்கிறத பார்த்து கீழே ஒரு நீரூற்று இருக்குன்னு கண்டுபிடிக்கும். அந்த இடத்துலவும் அவன் மனைவிக்கு ஒரு டென்ட் போட்டு கொடுத்து அந்த இடத்துல ஒரு ஊரே உருவாகும், பின்னாடி அது மிகப்பெரிய ஒரு தலைநகரமாக போகும்லாம் எல்லாம் சொல்லலை. என்ன சொன்னான்? கொண்டு போய் விடு, இவ்வளோதான் அவனுக்கு புரிய வைப்பேன், ஓகேவா இல்லையான்னா. நீ சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேட்கறதுக்கு என்ன இருக்குன்னு போயிட்டாரு. அதே மாதிரி அவர் மகனை கூப்பிட்டு போகும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? போய் மகனை போய் அறு அப்படின்னா. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் விளக்கம் சொன்னானா? நீ அறுக்க தான் போவ, இது ஒரு ஆக்டிங்கு, நிஜமாக நீ அறுக்க போகிறது ஆடு தான், அதை நான் கடைசி சீனில் நான் மாற்றிடுவேன், நீ கற்று வச்சு சும்மா நீ இப்படி ட்ரை பண்ணிட்டு தான் இருப்ப, அந்த நேரத்தில் நான் உன்னை மாற்றிடுவேன்லாம் எல்லாம் சொல்லலை. அறுனார், நிஜமாலுமே அவர் அறுக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போனார், நிஜமாக எடுத்துகிட்டு போனார். அந்த மனசு இப்படி வலிக்கும், அந்த வலி தாங்கிறது, பொண்டாட்டி அந்த பிரிகிறது. பொண்டாட்டிக்கு என்ன வாழ்க்கை கிடச்சிருக்கும்? பொண்டாட்டிக்கு என்ன வாழ்க்கை கிடச்சிருக்கும்? புருஷன் கல்யாணம் பண்ணி, ஏயா கல்யாணம் பண்ண, கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்ட, எனக்கு சோறு போடல, நீ எல்லாம் ஒரு புருஷனான்னு சண்டை போட மாட்டாங்க. அந்த பெண்மணியும் அப்படி நடந்தாங்க. அப்போ இவரும் வந்து மனைவியோட உரிமை என்ன, அல்லாட்ட பேசலாமல்ல, என்ன இறைவா, மனைவியை பராமரிக்கிறது என்னுடைய கடமையில் ஒன்றும் இல்லையா, நீ போய் தனியாக அனாதையாக விட்டுட்டு வர சொல்கிற, இதெல்லாம் கரெக்டா? இப்படி கேட்கலாம்ல, கேட்கவே இல்லை. அதே மாதிரி நெருப்பு குண்டம் வந்து வளர்க்கப்படுது, நெருப்பு குண்டம் வளர்க்கப்பட்டவொடனே அவர் பயந்தாரா? அவரை கொண்டு போய் தள்ளினாங்க, அவர் பயந்தாரா? பயத்துல பேக் வடிச்சாரா? அடிக்கல. இத்தனைக்கு ஒத்த ஆள், ஊரே எதிர்க்குது, பெற்றோர் கூட எதிர்க்கிறாங்க, யாருமே சப்போர்ட் இல்லை, ஆனாலும் நின்னாங்கல்ல. ஸோ கட்டுப்படுதலில் எத்தனை டிசைன் இருக்கோ, எத்தனை வகை இருக்கோ, எத்தனை ஆங்கிள் இருக்கோ, எல்லா ஆங்கிள்லையும் கட்டுப்பட்ட ஒரு மனிதரைத்தான் அல்லாஹ் நம்ம மனிதர்களுக்கு இமாமாக ஆக்கினான். அப்படிப்பட்ட உத்தம இமாம் தான் யாரு? இப்ராஹிம் நபி. எல்லா விதத்திலையும் அவர் கட்டுப்பட்டவர். ஸோ அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிரேடு என்னன்னா முஸ்லிம். அந்த கிரேடு தான் நமக்கும் வந்து அல்லாஹ் கொடுத்துருக்கான். நீயும் முஸ்லீம்னு ஒன்று இருந்துக்கோ அப்படின்னு. ஸோ முஸ்லீமுங்கிறது இவ்வளோ விரிவான ஒரு பொருள் கொண்டது. சும்மா நாம் என்ன பண்ணுறோம், இன்னைக்கு